ஹாய் ஹலோடா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நேற்று ஒரு ஒன் ஷாட் போட்டிருந்தேன் என்னோட ஜேகேவுக்கு. அது ரொம்ப ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே போச்சு. எப்படி இருந்தாலும் இன்றைக்காவது இந்த ஒன் ஷாட்டோட போடணும் அப்படின்னு தானே ஆசைப்பட்டு மேட்ரு வச்சு கட் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு ஸ்பெஷல் பார்ட் கேட்குறீங்க, அது நீங்கள் கேட்டு நான் அப்டேட் பண்ணேன்னா அது ஒரு மாதிரி இழுக்க ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி பெண்டிங் ஒர்க்கே அதிகமாக இருக்குது, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் முடிக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், நேற்று போட்டதுக்கு கொஞ்சம் இழுங்கக்கா அப்படின்னு சொல்லுங்கள், நான் வேணால் இழுத்துடுறேன். நம்மளோட செகண்ட் சேனல் இருக்குல்லடா, அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அதில் இன்னும் வீடியோ போடலை. ஓகேடா. போன பாட்டு நான் எதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னா, நீங்கள் உங்கள் ரூமில் இருந்திருப்பீங்கடா, அந்த பர்சன் வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணியிருப்பீங்க. அந்த பர்சன் உள்ளே வந்திருப்பான், அவனையும் ஹக் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய மனசில் இருந்த ஃபீலிங்ஸ் பூரா நீங்கள் கொட்டியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் கன்சீவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்படியே உங்களுக்குள்ள மேட்ரும் நடந்திருக்குண்டா. மிட் நைட்டில் எழுந்திரிச்சிருப்பீங்க, அவரை ஹேண்டோ உங்கள் ஹேண்டோ ஒரு மாதிரி லாக் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு போயிடுவார் அப்படின்ட்டு பயந்துருப்பீங்க. பட் அந்த பர்சன் போகலை. நீங்களும் ஐஸ் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, பார்த்தா அவரோட ஜஸ்ட்டு கொஞ்சம் ஹெட்டை தூக்கியிருப்பீங்க. நான் அதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதுலேருந்து கண்டினியூடா. அவ்வளோ ஹாப்பியாக அவங்களோட ஃபேஸை பார்க்குறீங்கடா. கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் ஃபேஸில் இருந்த ஹாப்பினஸ் மொத்தமாக போய் உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. பார்க்குறீங்க, அது தயாங் உங்களை டைட்டாக ஹக் பண்ணி படுத்துருக்கான். நீங்களும் அவனை ஹக் பண்ணி படுத்துருக்கீங்க. அவன் மேலேயும் ஒரு ட்ரெஸ் இல்லை, உங்கள் மேலேயும் ஒரு ட்ரெஸ் இல்லை. உன் கூட அப்போ அன்னைக்கு என் கூட இருந்தது நீதானா? என் வாழ்க்கை நாசமா போனதுக்கு நீதான் காரணமா? இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கும் நீதான் காரணமா? கூடதான் இருந்தனா? உங்க கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. அவன் மேல இருந்து கை எடுக்கிறீங்க, அம்மா கத்துறீங்கடா. உங்க ஹேண்டை வேகமா அந்த கட்டியிருப்பீங்க, அதே வேகமா கலட்டுறீங்க. இப்போதான் தயங் ஐஸை ஓப்பன் பண்ணுறான். ஏய் பொன்னாட்டி, எந்திரிச்சிட்டியாடி அப்படின்னு உங்களை டைட்டாக ஹக் பண்ண வரான். அவன் கையை தட்டி விட்றீங்க. அவனும் என்னாச்சுன்னு உங்களை பார்க்குறான். உங்கள் கண்ணில் டியர்ஸ். ஏய் எதுக்குடி அழுகுற? என்னாச்சுடி? வலிக்குதா? அம்மா அம்மா எதா இருந்தாலும் சொல்லுடி என்கிட்ட. அத்தை ஏன் கூப்பிட்ற? ரொம்ப வலிக்குதா? அவன் கேணத்தோட வரான். அவனை ஒரு மாதிரி ஏற்றி விட்றீங்க. ஏமா தாண்டா எந்திரிக்கிறீங்க? உங்களுக்கு வலிக்குது ஸ்டொமக். அம்மா ஏய் என்னடி வலிக்குதா அப்படின்னு கிட்ட வராதுடா, கிட்ட வராத. ஏய் என்னாச்சு ஓயன்? கிட்ட வராத. வேறு ட்ரெஸ் இல்லை, ஒரு மாதிரி பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணிக்கிறீங்க. அன்னைக்கு நீதானே வந்த. அன்னைக்கு என் கூட இருந்ததும் நீதானே. தயாங்க்கு இப்பதான் புரியுது, அது கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு. இல்லை ஓயன், அது சொல்றேன்டி. அம்மா உள்ள வாங்க அப்படின்னு ஓட பாக்குறீங்க. தயாங்க உங்களை பிடிக்கிறான். நீ கத்தாத ஓயன் ப்ளீஸ், நான் சொல்றது கேளுடி. அவன் கையை தாண்டா ஒரு மாதிரி எடுத்து விடுறீங்க. அவன் இன்னும் இறுக்கி பிடிக்கிறான். ஓயன் அன்னைக்கு ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்டி, உன் காலில் கூட விழுகிறேன் ஓயன். ஆனா இப்போ உன்னை சத்தியமா லவ் பண்றேன்டி. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது ஓயன், ப்ளீஸ் டி. அன்னைக்கு வேணா உங்க கூட இருந்ததுக்கு சாரி ஓயன். ஓ சாரி கேட்குறியாடா? அது அப்புறா யார் என்னன்னு தெரியாத வீட்டுக்குள்ளே போய் உன் அக்கா வயசில் இருக்கிற பொண்ணை போய் ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இப்போ சாரி கேட்குறியா? உனக்கு வெக்கமா இல்லை? இதே உன் தங்கச்சிய யாராவது பண்ணிட்டு போனா இப்படிதான் சாரி கேட்டுன்னு விட்டுருவியா தயா? ஓயன் என்னடா கோபம் வருதா? இப்படித்தானே என் அம்மா அப்பாவுக்கும் வலிச்சிருக்கும். தான் பொண்ணு கூட யாரு இருந்தான்னு கூட தெரியாம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்டா. தான் கூட யாரு இருக்கான்னு தெரியாம பேசக்கூட பார்த்தது இல்லாம ஒவ்வொரு நாள் நரக வேதனை அனுபவிச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? நீ கூட இருக்கையில அவ்வளோ ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவில்ல. ஆனா நான் எப்படி கஷ்டப்பட்டிருப்பேன்னு உனக்கு தெரியாதுல்ல. அது எப்படி உனக்கு என் கூட இருக்கிறது ப்ளஷராக இருக்கா? என் கூட இருக்கையில் உனக்கு ஹெவன் ஃபீலாக இருக்குல்ல? என் போதட்டி ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுடி. ஸ்டாப் பண்ணவா? உனக்கு தான் ஸ்டாப் பண்ணுறது பிடிக்காதுல்லடா. என்ன சொல்லுவ? என் தம்பி உள்ள போனா வெளில வரமாட்டான்னு சொல்லுவேல. ப்ளீஸ் நீ கேட்க முடியா? இதெல்லாம் பண்ணியடா, இதெல்லாம் சொல்லி பண்ணியே. ப்ளீஸ் என்னை விட்டுடு, கையெடுத்தெல்லாம் கும்பிட்டேனேடா.
வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லி அப்போ கூட விடாம அகைன் என் கூட நான் பெயிண்டானு கூட தெரியாம அவ்வளோ என்ஜாயா என் கூட இருந்தேல. ஆனா காலையில நான் கண்ணு முழிக்கையில் எங்க இருந்தேன்னு தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து. என் அம்மா அப்பாவை என்னால பார்க்க முடியல தெரியுமா? அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நீ சாரிடி. ஓ எதுக்கும் சாரி. இன்னும் எவ்வளோ சாரிடா வச்சிருக்க? ப்ளீஸ் டக்குனு உங்க வாயை க்ளோஸ் பண்றா. உன்னால ப்ரீத் பண்ண முடியல. இப்போ என்னடியாச்சு? உங்க கண்ணுல இருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. உங்க ஹேண்ட் எடுக்கிறான். ஏன்னா நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க. ஏய் எல்லாம் பண்ணாதடி நம்ம பேபிக்கு. ஓ பேபி இதுக்கப்புறமா நான் இதை வச்சிருப்பேன் நினைப்பியாடா? இதுக்கு மேல அம்மா நீங்க ஒரு மாதிரி கத்துறீங்க. உங்க மவுத்து தான்டா லைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி வெட்டுக்கிட்டையும் கொண்டு வரான். ஏன்னா நீங்களும் நேக்கடா இருக்கீங்க, அவனும் நேக்கடா இருக்கான். ப்ளீஸ் கத்தாதடி அப்படின்றீங்க. ஏன்னா நீங்க பிரெக்னெண்டா வேற இருக்கீங்க. இப்படிலாம் பண்ணா உங்க பேபிக்கும் உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஆகும். அதனால தேமா தான்டா பக்கத்துல அவனோட ஷர்ட் இருக்கு, அதை எடுத்து உங்களுக்கு போட்டு விட்றான். நீங்கள் உங்கள் கையெல்லாம் அப்படி ஒரு மாதிரி அசைக்கிறீங்க. அவனும் ஒரு மாதிரி லாக் பண்ணிக்கிட்டு தான்டா ஒரு மாதிரி உங்களுக்கு உங்கள் ஷர்ட்டை போட்டு விட்றான். உங்கள் கண்ணில் டியர்ஸ் வருது. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் காலாலே தான்டா அவனோட பேண்ட்டை எடுக்கிறான். ஏன்னா நீங்கள் கைகாலாம் ஒரு மாதிரி அசைக்கிறீங்க அப்படின்ட்டு எடுத்துகிட்டு ஒரு ஹேண்டால் அவன் போட்டுக்கிறான். ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி உங்கள் ஸ்கர்ட் இருக்குடா, அதை எடுத்து உங்களுக்கு மாட்டி விட்றான். கட்டவே தெரிஞ்சாமல் இருந்தாலும் ஒரு மாதிரி கட்டி விட்றான். அதுக்கு மேலே அவனால முடியல. உங்கள் ஹெல்ப்பை வச்சு அங்கே தான் அவன் ஸ்டொமக்லேயே குத்துறீங்க. அவன் ஒரு மாதிரி பின்னாடி போயிடுறான். அவன் ஸ்டொமக் பிடிச்சிட்டு உங்களை பார்க்குறான். அவன் கண்ணவே இப்போ தான் நல்லா பார்க்குறீங்க. அன்னைக்கு பார்த்த டார்க் கண்ணு, அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. என்னடியாச்சு? கிட்ட வராது கிட்ட வராது அப்படின்ட்டு வேமா டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில தான் ஓடுறீங்க. ஓடாதடி பாப்பாடி அம்மா அம்மான்னு கத்துறீங்க. அவங்களும் கிச்சனுக்குள்ள தான்டா பதறிக்கிட்டு வெளியில வர்றாங்க. அவங்க அப்பா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் என்ன பொண்ணு சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு அவங்களும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வராங்க. என்ன ஜோயின் ஏண்டி? தயாங்க உங்க ரூம்ல இருந்து வர்றான். தயாங்க உங்க அப்பா பாக்குறாங்கடா, உங்களையும் பாக்குறாங்க. நீங்க தயாங்க பார்த்து பயப்படுறீங்க, ஒரு மாதிரி நடுங்குறீங்க. உங்க கண்ணுல டியர்ஸ் வருது. என்னாச்சுமா? ஏய் என்னடி ஆச்சு? ஏய் தயாங் என்னடா பண்ண பொண்ணு? அவனோட பாடியை பூரா பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களோட நெயில் மார்க்கு. உங்களை திரும்பி பார்க்குறாங்க. லைட்டாக அவங்க நெக்கு தெரியுது. அங்கே தயாங்கோட பைட் மார்க்கு. டேய் என் பொண்ணு என்னடா பண்ணியிருக்க? ஆல்ரெடி அவளுக்கு கல்யாணமே வேணாண்டு அவளை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கல்யாணம் பண்ணி இப்போ அவளை ஃபோர்ஸ்ஃபுல்லாக தயாங்க தான்டா உங்கள் அப்பா அடிக்கிறாங்க. உங்கள் அம்மா தான். ஏன்னா நைட்டு உங்களோட மூர்னிங் சவுண்டும் தயாங்கோட மூர்னிங் சவுண்ட் தான் கேட்டிருக்கும். ஏங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்க அப்படின்னு ஒரு மாதிரி தடுக்க போகிறாங்க. உங்கள் அம்மாவை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. தயாங்க எதுவுமே பண்ணலடா. ஒயன் ப்ளீஸ் என்னை பாருடி, ப்ளீஸ் டி என்னை மன்னிச்சிடுடி. என்னடா பண்ணது மட்டும் இல்லை. அப்பா அப்பா அவனை வீட்டை விட்டு விரட்டுங்கப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்கு பயமா இருக்கு. தயாங்க தாண்டா உங்க பக்கத்துலேயே வர்றான். நீங்க ஒரு மாதிரி பயப்படுறீங்க. சாரிடி, அன்னைக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டேன்டி, தொடாது. எனக்கு பயமா இருக்கு, உன்னை பார்த்தாவே பயமா இருக்கு. அம்மா அம்மா எனக்கு ப்ளீஸ்மா இவனை எப்படியாவது விட்டு விட்டு போ சொல்லுங்கம்மா. என்னடி ஆச்சு? சொல்லு என்னாச்சு? ஏன்னா உங்க அம்மாவுக்கு தெரியும் நைட்டு நடந்ததுலாம். ஆனா காலையில ஏன் நீங்க இப்படி பண்றீங்கன்னு தெரியல. நான் சொன்னேன்லடி இவன் ஒரு பொறுக்கின்னு. நீ நம்ப மாட்டோம் சொன்னல. இவன் நல்லவன், நம்ம பொண்ணு நல்லா பார்த்துக்குவான் சொன்னேன்ல. நம்ம பொண்ணு என்ன பண்ணியிருக்கான்னு பாரு. இந்த வயசுல என்ன பண்ணியிருக்கான்னு பாத்தியா? இவனாடி நம்ம பொண்ணு நல்லா பார்த்துக்குவான்னு சொன்ன. இப்போ அது புரியுதா இவனை பத்தி? தயாங்கோட கையை தாண்டா ஒரு மாதிரி பிடிச்சி வெளியில கூட்டிட்டு போறாரு. மாமா ப்ளீஸ். யாருடா உனக்கு மாமா? யோ என் கையை விடியா பொண்டாட்டி. சாரிடி என்ன பாருடி. பொண்டாட்டி நான் பண்ணது தப்பு தான், நான் தெரியாம பண்ணிட்டேன். ஆனா உன்னை ரொம்ப லவ் பண்றேன்டி. என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு ஏன் உன்னை சும்மா விட மாட்டேன்டி. அது என் பிள்ளை, உங்களை கொண்டுடுவேன். யோ கையடியா. உங்க அப்பாக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. தயாங் தாண்டா அந்த டோரை இப்பதான் ஓப்பன் பண்ணிட்டு வெளிலையும் போறான்.
உங்கள் அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் ஒரு மாதிரி அழுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்பாலாம் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாரு. அவருக்கு இன்னும் ஒன்றும் புரியல. என்ன குழந்தை, என்ன பேபின்னு. ஐயோ ஏன் அவன் என்னடி சொல்லிட்டு போகிறான்? ஏன் என்னடி சொல்லிட்டு போகிறான்? தப்பு பண்ணிட்டோம்ன்றா, என் குழந்தைன்றா. சொல்லுடி, ஏன்டி நீ அழுதுகிட்டு இருக்க? சொல்லு ஓயன், என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு? நீங்க எதுவுமே சொல்லாம அழுதுகிட்டு தான் இருக்கீங்க. உங்க அப்பா தாண்டா. ஓயன்மா, அப்பாட்ட சொல்லுடா, என்னடா ஆச்சு? அவன் என்னடா சொல்லிட்டு போறான்? சொல்லு, அப்பாட்ட மறைக்காதடா, எதா இருந்தாலும் சொல்லுடா. உங்க அப்பாவை டிஎஸோட பாக்குறீங்க, சொல்லுமா என்னாச்சுன்னு அப்பாட்ட சொல்லுடா. அப்பா, அப்பா, அன்னைக்கு அன்னைக்கு என் கூட ஒருத்தர் இருந்தாலப்பா, தப்பா, அது இவன் தான்ப்பா, இவன் தான் என் கூட இருந்தா. என்ன சொல்ற ஓயன், இவனா? ஓயன், அப்பா பாரா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? அது இவன் தானா? நீங்களும் உங்க அப்பாவை பாக்குறீங்க, உங்க கண்ணு பூரா டியர்ஸ். நீங்க ஒரு மாதிரி கீழே அப்படியே ஹெட்டை மட்டும் நோட் பண்றீங்க. அவ்வளோதான், உங்க அப்பாவுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. அவ்வளோ வெறியோட தாண்டா இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளிலையும் போறாரு. எங்க போறீங்க? உங்க அம்மா பின்னாடி போறாங்க. இங்க கீழே உட்காந்து செம்மையா அழுது கத்துறீங்க. டேய் தயாங் அப்படின்னு தாண்டா உங்க அப்பா கூப்பிடுறாங்க. தயாங் கார் ஓப்பன் பண்ண போயிருப்பான்டா. உங்க அப்பா சவுண்டை கேட்டு திரும்பி பாக்குறான். உங்க அப்பா செம்ம கொலவெறியோட தாண்டா தயாங் பேசிட்டே ஒரு பஞ்ச் பண்றாரு. அவர் வாயிலிருந்து பிளட்டே வந்துருச்சு. செம்மையா அடிக்கிறாரு. இவ்வளவு நாள் யாரு யாருன்னு தெரியாம இருந்துடா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா தெரியுமா என் பொண்ணு. இந்த கையால தாண்டா என் பொண்ணு ரத்த வெள்ளத்துல அந்த பெட்ல மிதந்துகிட்டு இருந்தாடா. ஆனா அதுக்கெல்லாம் நீதான் காரணமா? என் பொண்ணு நாசம் பண்ணது நீதானாடான்னு செம்மையா அடிக்கிறாரு. தயாங்க புரிஞ்சிருச்சு, எல்லா உண்மையும் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு. தயாங்க அமைதியா நிக்கிறான். உனக்கு இந்த வயசுலயே அரிக்குதாடா அப்படின்னு கேவலமா பேசுறாங்க தயாங்க. அவன் எதுவுமே பேசலடா, அமைதியா தான் இருக்கான். என் பொண்ணு தூக்கிட்டு போகல, அவ செத்து போன மாதிரி கிடந்தாடா, மூச்சு பேச்சு இல்லாம இருந்தா தெரியுமா? என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு கூட என்னால கண்டுபிடிக்க முடியல. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்க பொண்ணு ரேப் பண்ணிருக்காங்க, அகைன் அவளை போர்ஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்க. அவ ஃபெயிண்ட் ஆனது கூட தெரியாம இதே என்னால வாயில கூட சொல்ல முடியல தயா. உங்க அப்பா கண்டு அவ்வளோ டிஎஸோட செம்மையா அடிக்கிறாங்க. டேய், உன்னை சும்மா விட மாட்டேன்டா, உன்னை என் கையில தாண்டா கொல்லணும் அப்படின்னு தாண்டா கீழே ஏதாவது பாக்குறாங்க. பார்த்தா ஓஸ் இருக்கு, அதை எடுக்க போயிட்டாங்க. உங்க அம்மா தாண்டா தயாங் பீஸ்ல மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க. டேய், என் பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டியடா. நீலாம் நல்லா இருப்பியா? சத்தியமா சொல்றேன், நீ நல்லாவே இருக்க மாட்டடா. அப்ப கூட நான் நம்பலடா. அன்னைக்கு என் பொண்ணை பார்த்த பார்வையிலே புரிஞ்சிச்சு என் பொண்ணு மேல நீ எவ்வளோ பைத்தியமா இருக்க, அவ மேல எவ்வளோ லவ் வச்சிருக்கேன்னு நினைச்சு. என் பொண்ணுக்கு சின்ன பையனா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பொண்ணு மேல இவ்வளோ லவ் வச்சிருக்கான், கண்டிப்பா நல்லா பார்த்துக்குவான்னு என் புருஷன்ட்டு சண்டை போட்டேன். உன் அம்மா ஒரு சொன்ன காரணத்துக்காண்டி தாண்டா அன்னைக்கு முதற்கொண்டு உன் அம்மாட்ட என் பொண்ணை அனுப்பிவிட்டேன். ஆனா இப்பதான் தெரியுது. தயாங்கண்ணில் அவ்வளோ டிஎஸ் வருது, அப்படி அழுகுறான். இப்பதானே உன்னை பத்தி புரியுது, நீ எவ்வளவு பெரிய கேடு கட்டவன். உன்னா நம்ம பொறுக்கி என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணவனே நீ தானடா அப்படின்ட்டு அவன் செஸ்ட்ல போட்டு செம்மையா அடிக்கிறாங்க. தயாங்கோட அப்பா தான்டா ஓஸ் எடுத்து தயாங் முதுகுலயே அடிக்கிறாங்க. கண்ணை ஒரு மாதிரி டைட்டா மூடிக்கிறான். உங்க அம்மா தாண்டா, வேணாங்க, விடுங்க, விடுறி, இவனை கொண்டா தாண்டி ஆத்திரம்லாம் தீரும். நம்ம பொண்ணு எவ்வளோ நரக வேதனை அனுபவிச்சா தெரியுமா? அந்த ஒரு வாரமா அந்த ஹாஸ்பிட்டல்ல படுத்து படுக்கையா கிடந்தாடி. என் பொண்ணால எவ்வளோ வலி வேதனையெல்லாம் நம்மகிட்ட சொல்லாம இருந்திருப்பா. அதுக்கெல்லாம் இவன் தாண்டி காரணம் அப்படின்னு அந்த ஓஸ் எடுத்து அடிக்கிறாங்க. அடிக்க அப்படி அந்த இடம்ல ஒரு மாதிரி ரெட் ஆகுது, பிளட்டே வருது. உங்க அம்மா கத்துற சவுண்டும் உங்களுக்கும் கேக்குது. ஒரு மாதிரி வெளியில அம்மா அப்படின்னு எந்திரிச்சு வர்றீங்க. உங்களுடைய கொலுசு சவுண்டு தயாவும் கேக்குது. ஐஸை ஓப்பன் பண்றான். நீங்க வெளியில வந்து பாக்குறீங்க, உங்க அப்பா ஓஸ் எடுத்து தயாங்க அப்படி அடிக்கிறாரு. உங்க கண்லயும் அவ்வளோ டிஎஸ், உங்க அப்பா கண்லயும் அவ்வளோ அழுக, உங்க அம்மாவும் அழுகுறாங்க. தயாங்க உங்களை பார்த்துட்டு அவன் கண்ணுலேருந்து அவ்வளோ டிஎஸ் வந்துக்கிட்டே இருக்கு. உங்கள் அம்மா தாண்டா, விடுங்க போதும் விடுங்க அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறாங்க.
நான் அவங்க அப்பாவை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. தயாங் ரொம்ப செல்லம் மாதிரி தான் நிற்கிறான். அங்கே ரோட்டில் போகிறவங்களாம் 1-2 பேர் பார்க்குறாங்கடா. பட் கார் வந்து பக்கத்தில் தான் இருக்குது, அதனால ரொம்பலாம் யாருக்கும் தெரியாது. இது ஒரு காலையிலடா, அதனால நம்ம சாமாமா வந்தான்டா. காலையிலே அவன் மொட்டை மாடியில் தான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஒரு மாதிரி, அப்பா குளிருதே, இன்னைக்கு வேற காலேஜ், டேடியர் போகிறோம். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாளுங்க, சும்மா இன்னைக்கு நாளே சும்மா அமர்க்கலமாக இருக்க போகுது அப்படின்னு நான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்ன காலங்காத்தாலே சவுண்டு தான் பக்கத்தில் கேட்குது. ஓ, மச்சான்காரு வேற நம்ம வீட்டுக்கு முன்னாடி இல்லை, ஓ மாமார் வீட்டு, ஆனால் சவுண்ட் என்ன அப்படின்னு தான்டா. இங்கிட்டு தள்ளி வந்து அதாவது இந்த சைடு தான்டா இருக்கும், அதனால் இங்கிட்டு வந்து லாஸ்ட்டில் அந்த ஹெட்ஜில் வந்து பார்க்குறான். பார்த்தா டேய் மச்சான், டே தயாங்க, அவனை போட்டு செம்மையாக அடிக்கிறது டே அப்படின்னு கீழே தான்டா ஸ்டெப்பில் வந்துக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நீங்கள் தான்டா தயாங்க அடி வாங்குறதே பார்க்குறீங்க. உங்கள் அம்மா தான்டா உங்கள் அப்பா கையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. டேய் இங்கேருந்து போடா, இங்கே அடிபட்டு செத்து தொலைஞ்சிடாத, போய் தொலைடா அப்படின்னு தான் அவங்க அம்மா சொல்லிட்டு அவங்க அப்பாவும் இழுத்துட்டு வாங்க. என்னை விட்டுடி, இவனை கொண்டாதாண்டி ஆத்திரம் தீரும். அதப்புறம் தயா ஒன்றுமே தெரியாத மாதிரி என் பொண்ணு கழுத்துலேயும் தாலி கட்டி என்னம்மா ஆட் பண்ணியிருக்க, வா உன்ன மாதிரி நடிக்க முடியாதுடா தயா, எத்தனை பேர் ஏமாத்தி இருக்கியோ, விடுடி ஆத்திரம் தீரும், வேணாம் வாங்க அப்படின்னு இழுத்துக்கிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்க, என் மேலே தப்பு இருந்தனால தான் இவ்வளோ தூரம் அடி வாங்கினேன். இன்னும் என்ன எவ்வளோ அடி வேணா அடிச்சுக்கோங்க. அன்னைக்கு நான் அவ கூட இருந்தேன்னா தப்பு தான், தப்பு பண்ணிட்டேன். இப்போ சொல்கிறேன், அவள் என் பொண்டாட்டி, அவள் வவுத்துல வர்றது என் புள்ள, அவளுக்கு நான் மட்டும்தான் புருஷன். என் பொண்டாட்டி என்னையும் பிரிக்க நினச்சிங்க, அவளோட அப்பா அத்தான்னு கூட பார்க்க மாட்டேன், வெட்டி போட்டுருவேன். ஏய் பாரடி, தயாங்கோட கண்ணை பார்க்குறீங்க, அவ்வளோ பயமாக இருக்கு, அவ்வளோ கொள்ள வெறியோட உங்களை பார்க்குறான். இங்கே பாரடி பொண்டாட்டி, உங்கள் அப்பா சொல்கிறான், ஒத்தா சொல்கிறா, ஏன் நீ ஏன் என்னை விட்டு போகணும்னு நினச்ச, ஒத்த சங்க அறுத்துட வேண்டி. உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் தயாங்க தான் பார்க்குறாங்க, அவ்வளோ ஒரு கொள்ள வெறியோட சொல்கிறான் அவங்கள பார்த்து. யோ நீ என் மாமான்னு பார்க்குறேன், நான் பண்ணது தப்புனால தான் உன்கிட்ட இவ்வளோ தூரத்துக்கு நான் அடி வாங்கினேன். என் பொண்டாட்டி என்கிட்ட விட்டு பிரிக்கணும்னு நினச்ச, உன்னை சாவடிச்சிருவேன். இன்னும் 2 daysல வருவேண்டி, நீயும் வேணும் என் பிள்ளையும் வேணும். ஒழுங்கா என் பிள்ளைய பார்த்துட்டு வீட்டில் பத்திரமா இரு. அதை விட்டுட்டு என் பிள்ளைய ஏதாவது பண்ணணும்னு நினச்ச, அப்பா அத்தா உயிரோட இருக்க மாட்டாளுங்க. அப்படியே தான்டா கோவத்தோட அவன் காரை ஓப்பன் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறான். நம்ம ஜாமான் வந்தாண்டா, டே மச்சான் டே நில்லுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில தயாங்க தான்டா, பார்த்துருக்க மாட்டான், செம்ம ஃபாஸ்ட்டில் போய்கிட்டு இருக்கான். நீங்களும் உங்கள் வீட்டுக்குள்ளே போயிடுறீங்க. உங்கள் அப்பாவுக்கு தான்டா தயாங்க சொன்னது அவ்வளோ கோவம் வருது. உங்கள் அம்மா தான், வாங்க என்ன சொல்லிட்டு போகிறேன்னு பார்த்தியாடி, என் பொண்ணை இந்த அளவுக்கு ஆக்குனது இல்லாமல் என்கிட்டே சவால் விட்டு போகிறான். எப்படி என் பொண்ணை கூப்பிட்டு போகிறான்னு நானும் பார்க்குறேன். உங்கள் அம்மா தான்டா வீட்டுக்குள்ளே கூட்டி போயிடுறாங்க. நம்ம சாமாமா வந்தாண்டா, அவன் வீட்டுக்குள்ளேயும் போகிறான். அவன் ரூமில் தான்டா அவன் ஃபோன் சார்ஜர் ஏறும், அதையும் எடுத்து ஓப்பன் பண்ணி ஜானுக்கு தான் கால் பண்ணுறான். பட் ஜான் எடுக்கலை. மச்சான் என்னடா பண்ணுறீங்க, கால் எடுங்கடா. விஷ்ணு அவனுக்கு கால் பண்ணுறான், அவன் எடுக்கிறான். டேய் என்னடா காலையிலேயே தான் உன் வீட்டுக்கு வருவோம்ல, அப்புறம் என்ன. டே மச்சான் அது இருக்கட்டும்டா, நம்ம தயாங். என்னடா தயாங், டே மச்சான் நம்ம தயாங்க நம்ம ப்ரொஃபஸர் போட்டு அடிச்சிட்டாரா. டீ என்னடா சொல்கிற. ஆமாடா, வீட்டுக்குள்ள வந்து உங்களை பார்க்குறாங்க, நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பா தாண்டா, அவன் எப்படி வீட்டுக்குள்ளே வந்தான். நான் வெயிட் பண்ணேன், ஆனால் தயாங் வரல, அதனால டோர் லாக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. நானும் ரூமுக்கு போய் தூங்கிட்டேங்க, எனக்கு தெரியாது. தயாங் டோர் டோர் லாக்கில் தாங்க இருந்துச்சு. இப்போ கூட தயாங் ஓப்பன் பண்ணிட்டு தான் வெளில போனான். அப்புறம் எப்படி அவன் வந்தான். அப்பா அவன் எப்படித்தான் தெரியாம ரூமுக்கு வந்துட்டு போறான், அதனால தான் அவன் பேச பார்த்ததில்லை. ஆனா இன்னைக்கு அவனை பார்த்துட்டேப்பா. உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் இன்னமும் குழப்பமா தான் இருக்கு. நேற்று நைட்டும் என் ரூமுக்கு வந்தாப்பா என் கூட, அவன் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் போயிடுவான், ஆனா இன்னைக்கு அவன் போயிடுவான்னு நினச்சிதான் அவன் கையும் என் கையும் கட்டிக்கிட்டு
கண்ணை முழிச்சு பார்க்கல. இவன் இருந்தாப்பா. இன்னைக்கு தாப்பா இவனை பார்த்து. அப்பா தாண்டா எப்படி இவன் வந்திருப்பான்னு உங்கள் ரூமுக்கு போகிறாங்க. உங்கள் டோரில் தாண்டா அந்த கீ இருக்குது. அதையும் ஒரு மாதிரி எடுத்துட்டு பார்க்குறாங்க. ஏன்னா தயங்கதா உங்களோட டோர்லேயே வச்சுருப்பான். உங்கள் அம்மாவும் பார்க்குறாங்க. அது ஒரு மாதிரி கம்பி மாதிரி இருக்குது. நீங்களும் அதை பார்த்துட்டு அழுகுறீங்க அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. எப்படி மெயின் டோர் லாக்கில் இருக்குது, இவன் எப்படி வந்திருப்பான்? பக்கத்தில் ஸ்டெப் இருக்குது, மாடி அப்படின்ட்டு மேலே போகிறாரு. பார்த்தா அதுவும் ஓப்பனில் இருக்குது. அதுலேயும் ஒரு குட்டி கம்பி இருக்குது. உங்கள் அப்பாவுக்கு இப்போ தான் புரியுது அவன் இந்த வழியாக தான் வந்துட்டு உங்கள் ரூமுக்கு போகிறான் அப்படின்னு. மாடி மேலே போய் தாண்டா பார்க்குறாரு. பார்த்தா பக்கத்தில் தோணு வீடு. ஓ, இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணி வந்திருக்கல. ஓ, எல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்கல்லடா. என் பொண்ணோட வாழ்க்கையில் விளையாண்டுல தயா அப்படின்னு தான் கீழே இறங்கி வர்றாரு. உங்கள் அப்பாவோட கார் கீ எடுக்கிறாங்க. உங்கள் அம்மாவும் பார்க்குறாங்க, நீங்களும் பார்க்குறீங்க. அப்பா எங்கே போகிறீங்க? வேணுமா உன்னை பண்ணதுக்கு அவனை சும்மா விட மாட்டேன். இப்போவே அவனை உள்ளே தூக்கி போடுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறேன். நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. உங்கள் அம்மா தாண்டா. வேணாங்க. ஹேய், என்னடி வேணான்ற? அன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா அன்னைக்கு அவனை உள்ளே தூக்கி போட்டிருக்கலாம். உன் பேச்சை கேட்டு என் பொண்ணோட வாழ்க்கையை போச்சுடி. இதுக்கு மேலே அவனை நான் சும்மா விட மாட்டேன். இங்கே பாருங்க, நான் சொல்கிறத கேளுங்க. உங்கள் அம்மா தாண்டா உங்கள் அப்பாவை தடுக்கிறாங்க. நீங்கள் எதுவுமே பேசல, அமைதியாக நிற்கிறீங்க. ஓயன், அப்பாவை தடுடி, வேணான்னு சொல்லுடி. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அப்படியே இருக்கீங்க. உங்கள் அப்பா தாண்டா உங்கள் அம்மா பார்த்துட்டு என் பொண்ணு என்னடி சொல்லுவா? நான் எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் நடப்பா. வேணாங்க, ப்ளீஸ் வேணாம், எதுவும் பண்ணிடாதீங்க. இன்னமும் நம்ம பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் தாங்க கெடுக்கிறீங்க. என்ன, நானா? ஏய், நம்மளோட பொண்ணுடி. நம்ம பொண்ணு இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அவன் தாண்டி. அவனை எப்படி சும்மா விட சொல்கிற? பாரு, நம்ம பொண்ணு எப்படி இருக்கான்னு பாருடி. நீங்கள் மட்டும் போய் அவனை அடித்து ஜெயிலுக்குள்ளே போட்டா நம்ம பொண்ணோட வாழ்க்கை திரும்ப வந்துருமாங்க? வராதில்ல. நம்ம பொண்ணு பழைய மாதிரி நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாளா? இருக்க மாட்டா. அதுக்கு அவனை சும்மா விட சொல்கிறியா? அவன் ஒன்றும் நம்ம பொண்ணை விட்டு போகலையே. நம்ம பொண்ணை பிடிச்சிருக்குன்றான், லவ் பண்ணுறன்றான். அதனால அவன் கூட என் பொண்ணை அனுப்ப சொல்கிறியா? அப்பா, என்னால் அவன் கூட வாழ முடியாது. எனக்கு அவனை பிடிக்கல. அது மட்டும் இல்லை, என்னால் அவனோட குழந்தைய என் முகத்தில் சுமக்க முடியாது. நான் அபார்ட் பண்ணணும். எனக்கு இந்த குழந்தை பிடிக்கல. என்னோட சின்ன பையனை என்னால் ஏற்றுக்க முடியாது. ப்ளீஸ்ப்பா, அவன் கூட என்ன அனுப்பிடாதீங்க. நான் அவன் கூட போக மாட்டேன், அவன் கூட போக மாட்டேன் அப்படின்ட்டு உங்கள் ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. செம்மையாக உங்கள் டோர் லாக் பண்ணிட்டு அழுகுறீங்க. பார்த்தேலடி என் பொண்ணு அவன்கிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்னு. இதுக்கு மேலே என் பொண்ணு அவன் கூட அனுப்புறதா உள்ள அவனை சும்மா விட மாட்டேன். என்னென்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்க? பதில் சொல்லுங்க. என் பொண்ணு கூட தப்பாக இருந்துட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களா? இல்லை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் என் பொண்ணோட சின்ன பையன் சொல்ல போறீங்களா? அது மட்டும் இல்லை, அவன்கிட்ட என் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்ல போறீங்களா? எதை சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்க? சொல்லுங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் டிஎஸோட கேட்குறாங்க. உங்கள் அப்பா வாயிலிருந்து பதில் வரவே இல்லை. என்னை என்ன பண்ண சொல்கிறடி? என்னை என்ன பண்ண சொல்கிற? என்னால் என் பொண்ணு பார்க்க முடியலடி. உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டமாக இருக்கா? நானும் தான் 10 மாதம் சுமந்திருக்கேன். எனக்கும் என் பொண்ணோட வலி வேதனை எல்லாம் தெரியுங்க. ஆனால் எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம். அதனால என்னடி பண்ண போகிற? என் பொண்ணுக்கு அவள் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுபடிதான் நடக்கும். அவள் தலையில் அவன் தான் எழுதியிருக்கு. நீங்களோ நானோ ஏன் உங்கள் பொண்ணு நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது. கண்டிப்பாக அவன் உங்கள் பொண்ணுக்காண்டி என்ன வேணால் பண்ணுவான். அவனை பார்த்தீங்கல்ல, அவன் கண்ணில் எவ்வளோ ஒரு கொலை வெறியோட உங்கள் பொண்ணை பார்த்து சொல்லிட்டு போனான். அவனோட பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக யாரை வேணால் கொல்லுவான், என்ன வேணால் பண்ணுவான். அதுக்காண்டி என் பொண்ணெல்லாம் அவன் கூட அனுப்ப முடியாது. என் பொண்ணு இங்கே தான் இருப்பா. அவளுக்கு அவனை பிடிக்கல, பேசாமல் அவனுக்கும் இவளுக்கும் டிவோர்ஸ் பண்ணுறது தான். ஏங்க
வாய மூடுறி. நான் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறேன். நாளைக்கு இந்த பேபியை அபார்ஷன் பண்ணிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நானே மேரேஜ் பண்ணி வைக்கணும். உங்கள் அப்பா சொன்னது எல்லாம் உங்கள் காதில் கேட்குது. ஏன்னா உங்கள் அப்பா வந்து உங்கள் பக்கத்தில் தாண்டா, அந்த ரூம் பக்கத்தில் தான் பேசுகிறாரு. பெட்டில் உட்காந்து செம்மையாக அழுகுறீங்க. அன்னைக்கே என்னடி சொன்னேன் உன்ட்ட, அவன் ஒரு பொறுக்கி, அவன் நல்லவனே இல்லை. அவன் பின்னாடி காலேஜில் எத்தனை பொம்பளை பிள்ளைய தெரியுமா சுற்றுவாளுக. இவனும் ஜொல்லு விட்டுக்கிட்டு தெரியவான். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு இவன் கேம்பில் என்ன தெரியுமா சொன்னா, ஒரு பொண்ணு அப்படியே உங்கள் அப்பா ஸ்டாப் ஆயிட்டாரு. அப்போ அன்னைக்கு சொன்ன பொண்ணு என்னோட பொண்ணா? இல்லை இல்லை, என் பொண்ணா இருக்காது, வேற யாராவது இருக்கும். உங்கள் அம்மா பார்த்தாண்டா இப்போ சொன்னது தான். நாளைக்கே போய் அபார்ஷன் பண்ணுற வழியை பாரு. உங்கள் அப்பா அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. உங்கள் அம்மா தாண்டா அந்த இடத்துலையே நிற்கிறாங்க. இந்த சைடு நீ ஹக் பண்ணி செம்மையாக தேம்பி தேம்பி அழுகுறீங்க. இந்த சைடு தயாங்க வீட்டில் தாண்டா. ஏய் என்னடி இன்னும் பிள்ளை வரல? எனக்கு வேற ஆஃபீஸ் டைம் ஆச்சு. எங்க தெரிலங்க, நானும் கால் பண்ணேன், அவன் எடுக்கலை. சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு அவனோட பைக்கில் போங்க. நான் எப்படி போங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு போனதே இல்லை பாருங்க. வந்தோடனே கார் எடுத்துகிட்டு உங்கள் ஆஃபீஸ்க்கு நான் வர சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க தயாங்கோட அம்மாவும் சொல்கிறாங்க. அவரும் தாண்டா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் ரீ, காலேஜ் ஒழுங்கா போக சொல்லு. அப்புறம் அந்த பொண்ணு என்னங்க இன்னமும் பொண்ணு மருமகன்னு சொல்லுங்க. ஓ சரி, மருமக பத்திரமா வீட்டுக்கு கூட்டியா சொல்லு, வாட்டில் சுற்றிக்கிட்டு தெரியாம. சரி சரி அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிடுறாங்கடா. அப்பா என்னையும் சிவாமா அப்படின்ட்டு தயாங்கோட சிஸ்டரையும் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. தயாங்கோட அம்மா தான்டா கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரிங்கு போகுது. அவன் காரில் ஃபாஸ்ட்டாக நிற்காம போகிறான்டா. எனக்கு பயமாக இருக்கு மச்சான். என்னன்னு தெரியலடா, அந்த ஆளு ஓசை வச்சு அடிச்சாடுறா. தயாங் எதுவுமே பேசாமல் அமைதியானுண்டா மச்சான். ஜான் லைனில் வரான்டா, அட்டன் பண்ணுறா அப்படின்னு அட்டன் பண்ணுறாங்க. என்னடா அதான் வர்றேன் இல்லை மச்சான், என்னடா நம்ம ப்ரொஃபஸர் நம்ம தயாங்க போட்டு அடிச்சிட்டான்டா. எதுக்குடா தெரில மச்சான். ஆனால் மச்சான் அமைதியாகவே நின்றான்டா. எங்கடா தெரிலடா, கார் எடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக போயிட்டான்டா. எங்கே போனான்னு தெரில மச்சான், பயமாக இருக்கு. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான்டா. கிளம்பிடுடா, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். சீக்கிரம் வாங்கடா, பயமாக இருக்குடா. அவனை பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சுடா. வர்றான்டா. தயாங்கோட அம்மா தான்டா. தயாங் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எடுக்கவே மாட்டான். ஐயோ பொண்டாட்டின்ட்டு மாமனார் வீட்லேயே டேரா போட்டானா என்ன? அதுவும் ஃபர்ஸ்ட் நாள் காலேஜுக்கு மட்டும் போலாட்டி இவங்க அப்போட நான் பேச்சு வாங்க முடியாது. ஐயோ நம்பர் இல்லையே, இல்லாட்டி என் மருமகளுக்காவது கால் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறது அப்படி தானே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேடா ஜானும் விஷ்ணுவும் நம்ம தோணு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆரன் அடிக்கிறாங்க. அவனும் வேகமாக பேக் எடுத்துகிட்டு வந்துடுறான். தோணு சாப்பிட்டு போ, அம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவனும் பைக்கில் ஏறிக்கிறான். எங்கடா போனான்? தெரிலடா. தாளத்துக்குடா அவனை போட்டு அடிச்சான். தெரிலடா, ஏதோ பிரச்சனை போல மச்சான். என்ன பண்ணான்னு தெரில. இன்னைக்கு வேற காலேஜ்டா, அவன் கண்டிப்பாக வீட்டுக்கு இது போயிருப்பான்டா. சரி ட்ரை பண்ணி வீட்டுக்கு போங்கடா பார்க்கலாம் அப்படின்னு தான்டா தயாங்கோட வீட்டுக்கும் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. தயாங் கால் பண்ணுறா அப்படின்னு மாற்றி அடிக்கிறாங்க. பட் தயாங் இங்கே போது எடுக்கவே இல்லை. மச்சான் ஸ்டாப் பண்ணுறா. என்னடா தயாங்கோட அப்பாடா, அங்கே பாடுறா. தயாங்க பைக்கில் தான்டா தயாங்கோட தங்கச்சி வச்சுட்டு போகிறாரு. மச்சான் அப்ப தயாங் வீட்டுக்கு வரல போலடா, இங்க போயிட்டான் போலடா. அப்படிலாம் இருக்காதுடா. இருந்தாலும் அவங்க வீட்டு பக்கத்துல போய் எட்டி பாக்குறாங்க. பார்த்தா கார் இல்ல. நான் சொன்ன மாதிரி அவன் வீட்டுல இல்லடா. ஒருவேளை காலேஜ். அவன் என்னைக்கிட்ட கார்ல காலேஜுக்கு வந்திருக்கான். அப்ப அவன் எங்கடா போயிருப்பான் தெரியலையா மச்சான். மச்சான் அம்மா கால் பண்றாங்கடா. யாருடா? தயாங்க அம்மாடா. அட்டன் பண்றா. இல்லடா, நைட்டே தயாங்க அவங்க அம்மா கூட பேசினான்டா. ஏன்னா ப்ரொஃபஸர் வீடு என் பக்கத்துலன்னு கண்டிப்பா தயாங்க கேட்கறதுக்கு தான் எனக்கு கால் பண்ணுவாங்க மச்சான். நான் என்ன சொல்ல வேண்டா? அவன் சொல்றது உண்மைதான்டா. நீ அட்டன் பண்ண வேணாண்டா, ஏதாவது இன்னைக்கு பார்த்துக்கலாம். விஷ்ணு அதுக்காண்டி என்ன பிடிச்சிரு, அவ எங்க போனான்னு தெரியல. நம்ம எங்கெல்லாம் போவோமோ அங்கெல்லாம் தேடி பார்ப்போம்டா அப்படின்னு தானே அவங்களும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போறாங்க. காலேஜ் மச்சானே இல்ல, காலேஜ் எதுக்குடா அப்படின்னு தானே 3 பேரும் அவங்க எங்கெங்கெல்லாம் போவாங்களோ அங்கெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. பட் தயாங் அங்கே இல்லவே இல்லை. என்ன இந்த பையன் தோணும் ஃபோன் எடுக்க மாட்டான். தயாங் என்ன பண்ணுறான்? ஐயோ பேசாம நம்மளே கூட்டி போயிருக்கலாம் போல. தயாங்கோட அம்மா தான்டா ஒரு மாதிரி ஃபோனை வச்சு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தயாங் அப்பா காலேஜை கட்டடிக்கிறது சுத்தமாக பிடிக்காது. நிறைய தடவை தயாங் மாட்டியிருக்கான். அப்போல்லாம் நம்ம தயாங்கோட அம்மா தான்டா எப்படியோ சொல்லி சமாளிப்பாங்க.
இன்னைக்கு நாள் என்ன சொல்கிறேன்னே தெரில. ஐயோ இன்னைக்கு நான் நல்லா மாட்டி விட போகிறான். உங்கள் அப்பா தான்டா ரூமில் உட்காந்துருக்காங்க. உங்கள் அப்பா ஃபோன் ரிங் ஆகிக்கிட்டே இருக்கு. உங்கள் அப்பாவும் பார்த்துட்டு வைக்கிறாங்க. உங்கள் அம்மா தானே இந்த சவுண்டை கேட்டு, என்னாச்சுங்க? காலேஜ்லேருந்து ஃபோன் அடிக்கிறாங்கம்மா, கிளம்புங்க. எப்படி? நான் எப்படி போகிறது? என் பொண்ணோட நிலைமை. உங்கள் பொண்ணு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. இல்லை நான் சொல்லிக்கிறேன், ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு தானே உங்கள் அம்மா சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவும் ரெஸ்ட் ரூம் தானே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. உங்கள் அம்மா குக் பண்ணியிருப்பாங்களடா, அதையும் எடுத்து டைனிங் டேபிள் வைக்கிறாங்க. வாங்க சாப்பிட்லாம். இல்லடி எனக்கு வேணாம், நம்ம பொண்ணு சாப்பிட சொல்லு, கொஞ்சோன்னு சாப்பிட்டு போங்க. இல்லை எனக்கு பசிக்கலடி அப்படின்ட்டு உங்கள் அப்பா வெளியில் போயிடுறாங்க. உங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் அப்பா தான்டா காரையும் ட்ரைவ் பண்ணி வெளியில் போகிறாரு. உங்கள் அம்மா உங்கள் ரூமுக்கு வராங்க. டோர் நாக் பண்ணுறாங்க. உங்களோட அழுகல் சவுண்டை மட்டும்தான். ஒயன் கதவை திறடா. அம்மா ப்ளீஸ் கொஞ்ச நேரம் எனக்கு தனியாக விடுங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேம்மா ப்ளீஸ். ஒயன் இப்போ மட்டும் நீ கதவை திறக்கல. நீங்களும் என்னம்மா உங்களுக்கு என்ன? ப்ரெஷ் பண்ணிட்டு வா சாப்பிட்லாம். ப்ளீஸ் எனக்கு பசிக்கலை. ஏன் ப்ரெஷ் பண்ணிட்டு வா சாப்பிட்லாம். எனக்கு தான் பசிக்கலை வேணான்ற இல்லைம்மா. ஏன் உனக்கு பசிக்கலை, ஆனால் உன் ஊத்தில் வர பேபிக்கு பசிக்கும். அம்மா என்னோட பேபியா? இல்லை இது என்னோட பேபி இல்லை. அப்பா சொன்ன மாதிரி இதை நான் நாளைக்கு அபார்ஷன் பண்ண போகிறேன். எனக்கு வேணாம், அதுவும் அவனோட எனக்கு வேணாம். ப்ளீஸ் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு வாமிட் வருது, ரெஸ்ட் ரூமில் தான் ஓடுறீங்க, வாமிட் பண்ணுறீங்க, உங்கள் அம்மா பின்னாடியே தான் வர்றாங்க. அம்மா ப்ளீஸ் என்னை தனியாக விடுங்க, இருந்து போங்க ப்ளீஸ்மா. உங்கள் அம்மாவுக்கு புரியுது நீங்கள் எவ்வளவுக்கு டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்னு. உங்கள் அம்மாவும் எதுவுமே சொல்லலடா, போயிடுறாங்க. நீங்கள் எவ்வளோக்கு கத்தி அழுகணுமோ அவ்வளோக்கு கத்தி அழுகுறீங்க. இது உங்கள் அம்மாவுக்கு நல்லாவே கேட்குது. அவ்வளோ கஷ்டமாக இருக்கு அவங்களுக்கு. அவங்க தான்டா டைனிங் டேபிள் தான் ஒரு பிளேட்டில் ஃபுட்டு, உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு தண்ணி பாட்டில் தான்டா உங்கள் ரூம்லேயே வச்சுட்டு அந்த டோரையும் லாக் பண்ணிட்டு வெளியில் போயிடுறாங்க. பசஸாக சாப்பிட்டுக்குருவீங்க அப்படின்ட்டு. நீங்கள் ரெஸ்ட் ரூமில் தான்டா அவ்வளோ அழுகுறீங்க. உங்கள் ஃபேஸை உங்கள் மிரரில் பார்க்குறீங்க, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்கள் ஹேண்டு தானாக உங்கள் ஸ்டொமக்கு போகுது, அதை நினச்சி இன்னும் அழுகுறீங்க. உங்கள் ஃபேஸெல்லாம் ஒரு மாதிரி கழுவிட்டு தான்டா அந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியில் வர்றீங்க. உன்னால் சுத்தமாக முடியல, ஒரு மாதிரி நடக்கவே முடியாமல் ஒரு மாதிரி தடுமாறிக்கிட்டே பைய நடந்து உங்கள் பெட்டுக்கும் வர்றீங்க. உங்களால் சுத்தமாக முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த பெட்டை திரும்பி பார்க்குறீங்க. நைட்டு அவன் கூட நீங்கள் அந்த மாதிரி உன்னால் சுத்தமாக முடியலை, அவ்வளோ அழுக வருது. உங்கள் நீஸை ஹக் பண்ணுறீங்க. அவனோட ஷர்ட்டை இன்னமும் போட்டிருக்கீங்க, அதில் அவனோட ஸ்மெல்லு